அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, காரைக்குடி பிரபு அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறாருன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல போட்டிருந்தாரு. உண்மையாவே டிவிகே பிரபு அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாரா? அது மட்டும் இல்லாம கூட்டம் சேர்க்கிறதுக்கு டிவிகே சேர்ந்தவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துதான் கூப்பிடுறாங்க. டிவிகே சேர்ற கூட்டம் விஜய்க்காக கூடுறது கிடையாது. பணம் கொடுத்து திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் கூடுற கூட்டம் தான் இந்த டிவிகே கூட்டம் சொல்லி வன்மத்தை முழுக்க வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்றது பொய்ன்னு சொல்லி அவருக்கு மட்டும் இல்ல பார்வையாளர்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்சும் இந்த அவதூறை பரப்பிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன். உண்மையாவே என்ன நடந்துச்சு? டிவிகே பிரபுவை பத்தி எதற்காக பயப்படுறாங்க, எதற்காக அஞ்சுறாங்க? சீமா நிக்கக்கூடிய தொகுதி காரைக்குடியில டிவிகே பிரபு அப்படி என்ன பண்ணிட்டாரு? மக்கள் டிவிகே பிரபு பின்னாடி செல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலமாகவே சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா நம்பி சாட்டை துரைமுருகன்ல ஒரு தொகுதியில கூட நாம் தமிழ் நுப்பாட்டல. ஆனா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. இவர்தான் பெரிய கட்சிக்கே ஓனர் மாதிரி சாட்டை துரைமுருகன் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு சும்மா பொய்களை மட்டுமே பரப்பிக்கிட்டு திமுகவை எதிர்த்தோ அதிமுகவை எதிர்த்தோ எந்த ஒரு கேள்வி கேட்க தில்லும் திராணியும் இல்லாம டிவிகே விஜய் அவர்களை மட்டுமே விமர்சிட்டு இருக்க ஒரு சேனல் தான் சாட்டை சேனல். இந்த சாட்டை சேனல் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் வீடியோ போறாரு. இதுல 2 விஷயம் ஒரு குற்றச்சாட்டா வச்சாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிவிகே பிரபு அவர்கள் கூட்டம் சேர்க்கறதுக்கு காசு கொடுக்குறாரு. டிவிகே பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய சொத்தோட மதிப்பை ரொம்ப குறைச்சு கொடுத்துட்டாரு. அவர் பல சொத்துகள் பல கோடி கணக்கான சொத்து வச்சிருக்காரு. வெளியே காமிக்க மாட்டேங்கிறாரு. மக்கள் இடத்துல பொய் சொல்றாரு. தேர்தல் இடத்துல பொய் சொல்லி ஒரு தவறான ஒரு சொத்து மதிப்பை வெளியிட்டு இருக்காரு. இப்படிலாம் பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி 2 குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. முதல் குற்றச்சாட்டான டிவிகே பிரபு அவர்கள் 300 ரூபாய் கொடுத்தாங்கன்னு கேட்டா கொடுக்கல. இவன் அவதி தான் கொடுக்கறவங்க நம்ப மாட்டீங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, டிவிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் கூட்டினாலே விஜய்க்காக லட்சக்கணக்கான பேர் கூட்டம் சேர்ந்து நம்மளால பார்க்க முடியும். மதுரையில பாத்தீங்கன்னா மாநாடு ஃபர்ஸ்ட் முதல் மாநாட்டிலே எத்தனை கணக்கான பேர் 1 ரூபா கூட காசு வாங்காம தன்னுடைய சொந்த காசு போட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே 3 நாட்களுக்கு முன்னாடியே அந்த மதுரைக்கு ரூம் போட்டு இருந்து லட்சக்கணக்கான பேர் அங்க தங்கி இருந்தாங்க. நம்ம எல்லாமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, விஜய் எந்த ஊருக்கு போனாலுமே விஜய்க்குன்னு ஒரு தனி கூட்டம் எப்பயுமே இருக்கு. விஜய் அவர்கள் வர்றதுன்னு தெரிஞ்சாலே சின்ன பிள்ளைங்க குடும்பமாக விஜயை பார்க்க சென்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிகளும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒரு கோட்டருக்கும் கோழிபுரியானுக்கும் 100 ரூபாய் காசுக்கும் 200 ரூபாய் காசுக்கும் கூட்டம் சேர்ற இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ற போது பயம் வரதானே செய்யும். இப்படிதான் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இந்த பயம் ரொம்ப அதிகமானது காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, அந்த பயம் எதற்குனா டிவிகே பிரபு நிக்கிற தொகுதியில தான் அந்த நாம் தமிழர் கட்சி, அதாவது சாட்டை துரைமுருகனுடைய தலைவரான அண்ணன் சீமானவர்கள் அங்க களமிறங்குறார். அப்போ களம் இறங்கும் போது இவ்வளவு ஆதரவாக சின்ன வயசு பையன்ல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் டிவிகே பிரபு டிவிகே பிரபு டிவிகே பிரபுன்ற வாயில உச்சரிக்கும் பொழுது, டிவிகே பிரபு பின்னாடி இளைஞர்கள் மொத்தமாக பின் செல்லும் பொழுது, டிவிகே பிரபு ஒரு மாநாடு நடத்துறாரு. ஒரு சமூக பிரச்சனையா அந்த இடத்துக்கு நேரடியா போய் போராடுறாரு. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனையா, ஒரு ஊர்ல ஜாதி பிரச்சனை, நேரடியா போய் களம் கண்டு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரு. முடியலையா போராட்டத்துல இறங்குறாரு. மக்கள் முழுக்க அனுப்பினா நிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்துட்டாங்க இந்த நாம் தமிழ்காரங்க. என்னடா ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து இவ்வளவு ஒரு பேர் பின்னாடி செல்றாங்களே. நாம் தமிழ் கட்சி தோக்க போது நமக்கு தெரியும். ஆனா சீமான் அவர்கள் ஒட்டுமொத்த ஓட்டையும் இழந்து ஒரு ரொம்ப கேவலமான நிலையை தோத்துவான்னு பயத்துல கிளப்புறதுதான் சாட்டை துரைமுருகன் பாத்தீங்க எப்படி கிளப்புறாரு. இவரும் சொத்து மதிப்பு பல கோடியா, இவர் கம்மியா சொல்லிட்டாரா? நான் என்ன கேட்கிறேன்னா, டிவிகே பிரபு அவர்கள் சொத்து எவ்வளவு இருந்தா உனக்கு என்ன? நேரடியா கேட்கலாம். ஏன் உழைச்சு சம்பாதிச்ச காசியா? அவர் டென்டல் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எக்யூப்மெண்ட் மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. சரி, ஓகேதான், இருக்குதான், எக்யூப்மெண்ட் இருக்கு, எல்லாம் சொந்த காசு. ஏன் வைத்து கொள்ளையடிச்சு போடல, எவன்டே திரள்நதி வாங்கல. திமுக எதிர்த்து போராடும் ஈழத்தமிழர்களை நம்ம வச்சு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி எவனையும் ஏமாத்தல. ஒவ்வொரு தேர்தலையும் திரள்நதி கொடுங்க, மாநாடுக்கு திரள்நதி கொடுங்க. ஒரு இறந்து போன ஒரு பையன் விக்னேஷை பயன்படுத்தி திரள்நிதி வாங்கி மண்டபமே கட்டாம எவனையும் நாங்க ஏமாத்தல. உழைச்ச காசியா? உழைச்ச காசுல இவ்வளவுதான் இருக்குன்னு நாங்க சொல்றோம். உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். உங்க அண்ணன் சீமானவர்கள் அதே காரைக்குடியில ஏழையின் தாய்மகன் சொன்னாரே எத்தனை கோடி நகை எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு நான் கேட்கிறேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 3 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இதெல்லாம் எப்படி திறன் நிதி தானே. இந்த 3 கோடி ரூபாய்க்கு உங்க அண்ணன் என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துறாரா? உங்க அண்ணனுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓடுதா? உங்க அண்ணனுக்கு ஏதாவது வாட்டர் பிசினஸ் பண்றாரா? உங்க அண்ணன் என்ன வேலை பாக்குறாரு? முழு நேரம் அரசியல் பண்றாரு. இந்த 3 வருட காலமாக ஏழையின் தாய்மகன் ஆகிய சீமான் அவர்கள் போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 4 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு சொத்து மதிப்பு. இதை கேட்க மாட்டேன். ஆனா டிவிகே பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. டிவிகே பிரபு அவர்கள் காரைக்குடியில அசைக்க முடியாத ஒரு ஆளுமையா இருக்கும் போது இவரோட சொத்து அதிகமாயிருச்சு, பொய் சொல்றாரு, இவருக்கு 300 ரூபாய் கூட்டம் கூட. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் தான் கோழி பிரியாணி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில எங்க போனாலும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியிலே காசு கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருமே டிவிக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில காரைக்குடி தொகுதியில சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க பல ஊர்கள இருந்து ஆள் திரட்டி ஒரு கூட்டம் கூட போறாங்க. ஏன்னா நார்மலாவே நாம் தமிழர் கட்சியில காரைக்குடியில யாருமே கிடையாது. டிவிகே பிரபுவோட மக்கள் முழுக்க டிவிகே பிரபு பக்கம் நின்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியாவது கூட்டத்தை காட்டி போடுவோம்டா, எப்படியாவது கூட்டத்தை திரட்டி போடுவான்னு சொல்லி இந்த தென்னகம் விஷ்ணுவா இருக்கட்டும், தாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், அவங்களோட அபிஷியல் பேஜ்ல வந்து பல ஊர்கள் இருந்து அண்ணன் சீமான காண்டி ஒட்டுமொத்த 1000 பேரும் இந்த களம் இறங்கி காரைக்குடியில ஓட்டு கேட்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு அப்படி அவசியம் கிடையாது. டிவிக்கு காரைக்குள்ள நண்பர்கள் எங்களுக்கு போதும். வெற்றி உறுதியாயிருச்சு. இன்னும் லெட்டர் மேடம் தான் கையில கொடுக்கல. எம்எல்ஏ டிவிகே பிரபு மட்டும் தான் கையில கொடுக்கல. கதறாதீங்கடா. தோல்வி பயம் கண்ணுல காமிக்குது. ஒரு தொண்டன் டிவிகே பிரபுன்றது விஜயோட தொண்டன் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு இந்த பயம் பயந்தீங்களா? உங்க கட்சி தலைவர் எங்க அண்ணன் விஜயோட எல்லாம் நின்னாருன்னா டெபாசிட் வாங்க, டெபாசிட் வாங்க. இந்த திறன் நிதியை வச்சு பிழைக்கிற வைக்கிறவங்க உங்க பொழப்பு. காசு கொடுக்காதீங்க, காசு கொடுக்க